ஸோ அவருடைய விவசாயியை நம்ம என்ன பண்ணணும், மண்ணோட ஆரோக்கியத்துக்கு முதல்ல மண் பரிசோதனை சொன்னோம். அதுக்கப்புறம் அங்ககத்தன்மையை பாருங்க. அங்ககத்தன்மை குறைஞ்சிருந்துச்சுன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு தான் ஐஐசிஆர்ல நாங்கள் ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் என்ன சொல்றது அப்படின்னா, இதான் அந்த தொழில்நுட்பம். கீழே எங்க சாட்டிலைட் வச்சிருக்கோம். இதுக்கு தமிழ்ல இதுக்கு பேர் பூனைக்காடு. இது வந்து ஒரு டெக்னாலஜி. பீன்ஸ் மாதிரி இருக்கும். முக்குனா வெல்வெட் பீன் அப்படின்னு சொல்லுவோம். வெல்வெட் பீன் ஆறு பூனைக்காடு. இதோட பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வயல்ல போட்டுட்டீங்கன்னா இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு பீன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் இதுக்கு பேர் கவர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, கவர் பண்றதுனால இதை மீறி எந்த களையும் அதில் வளர விடாது. களையை வந்து வளர விடாது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா, இது பச்சை கிரீன் கவர் கிராப். ஸோ அது பசுந்தாள் உரமா இருக்கிறதுனால அது வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் தலைச்சத்துன்னு சொல்லுவாங்க, அதை வந்து பிக்ஸ் பண்றதுக்கும் இது உதவிகரமா இருக்கும். செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்டினியூஸா விவசாயம் பண்றதுனால, விவசாயம் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறதுனால மண்ணுல வந்து நூற்புழுன்னு ஒண்ணு வரும். நெமட்டோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நூற்புழு. அந்த நூற்புழுவெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு கெமிக்கல் மருந்து எல்லாம் கிடையாது. ஏன்னா பூச்சி தாக்குதல் ஃபர்ஸ்ட் பூச்சி இதுதான். நூற்புழு வந்துருச்சுன்னா அது என்னது, நூல் மாதிரி இருக்கும் அந்த புழு. அது புழுன்னா யாருக்கும் தெரியாது, மண்ணுக்கு அடியில இருக்கும். ஸோ அது வந்து வேற டேமேஜ் பண்ணி விட்டதுனால செடி வந்து அவ்வளோட வளர்ச்சி இருக்காது. அந்த வளர்ச்சி இருக்காததுனால மட்டும் இல்ல, ஈல்டு அதிகமா இருக்காது. பிளஸ் பிற நோய்கள் கூறுவதற்கு காரணமாகவும் ஆயிரும். ஏன்னா வேற டேமேஜ் பண்ணிடுறதுனால. ஸோ இந்த மாதிரி மூணாவது பயன். நாலாவது பயன் என்னன்னா, ஒரு 4 மாசத்துல இந்த செடி வந்து மண்ணோட மண்ணா மக்கிரும். அதுதான் தொழு உரம். 1 கிலோ இந்த விதை போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன் தொழு உரம் போடுறதுக்கு ஈக்குவல். ஏன்னா அது மண்ணோட மண்ணா மக்குது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பச்சையா இருந்தோன்னே உழவு ஓட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. உழவு ஓட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நீங்க மக்க விடும். 4 மாசத்துல அது மண்ணோட மண்ணா மக்கிரும். மக்கிறது தான் நமக்கு தொழு உரம். அது தொழு உரமா மக்கினதுக்கு அப்புறம் அப்பதான் உங்களுக்கு அங்ககத்தன்மை அதிகரிக்கும். அங்ககத்தன்மை அதிகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மண்ணோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மண்ணோட ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் வராது. இப்போ 5வது பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செடி மண்ணோட மண்ணா மக்கினதுக்கு அப்புறம் இந்த விதையை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நாங்க வந்து இந்த விதையை 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்கிறோம். நீங்க எங்களுக்கே கூட திருப்பி கொடுக்கலாம். 1 கிலோ 80 ரூபாய்க்கு நாங்க திரும்பி வாங்கிக்குவோம். ஸோ பைபேக்கு கூட இருக்குது எங்களுக்கு. சப்போஸ் நீங்க 20 கிலோ போடுறீங்கன்னா உங்களுக்கு 2 டன் விதை கிடைச்சிச்சுன்னா, அவ்வளவு 2 டன் விதை உங்களால விற்க முடியலன்னா எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க, நாங்க வாங்கிக்குவோம். ஸோ இதுதான் முதல் தொழில்நுட்பம், மண்ணோட ஆரோக்கியம் அதிகப்படுத்துறது, அங்ககத்தன்மையை அதிகப்படுத்துறது. ஸோ நிறைய இந்த தொழில்நுட்பங்களை பத்தி நிறைய பேர் தெரியாதனாலதான் அங்ககத்தன்மை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்லை. அங்ககத்தன்மை சரியா பராமரிக்காததுனால நீங்க மற்ற ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்றதுனாலதான் ஆக்சுவலா நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் அதிகமாகுது. ஏன்னா அது வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாயிருது. நீங்க வளர்க்குற மரத்துக்கோ எந்த செடி வளர்த்தாலும் சரி, நாங்க ஜாக் ஃப்ரூட் இல்லை, எந்த மரம் எந்த சாகுபடி செஞ்சாலும் மண்ணோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு தொழில்நுட்பம் மண்ணோட வளர்ச்சிக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது வந்து அங்ககத்தன்மை அதிகமாச்சுன்னா அதுக்கப்புறம் பயோஃபெர்டிலைசர் சொல்லுவோம். நுண்ணுயிர் கலவை. அந்த நுண்ணுயிர் கலவையை சேர்த்தீங்கன்னா தான் அதுல இருக்கிற அங்ககத்துல இருக்கிற தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதை 3ஐயும் எடுத்து கொடுக்கறதுக்கு சில உயிரினங்கள் தேவைப்படும். அதுதான் பாக்டீரியா, வைரஸ் சொல்றது. பாக்டீரியா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். ஸோ இப்போ அந்த இந்த விதை போட்டதுக்கு அப்புறம் அந்த நன்மை செய்யும் பயோஃபெர்டிலைசர் நீங்க போட்டீங்கன்னா தான் ட்ரைகோடர்மான்னு சொல்லுவாங்க, பெஸ்டோமைனிஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து எங்க ஐஐசிஆர்ல அர்கா மைக்ரோபியல் கன்சார்சி அப்படின்னு சொல்லி ஒரு தொழில்நுட்பம் வச்சிருக்கோம், ஏஎம்சி. ஸோ அது வந்து 1 கிலோ 150 ரூபா தான். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். இது எப்படி 10 கிலோ ரெக்கமெண்ட் பண்றோமோ அதே மாதிரி அது ஒரு 5 கிலோ. இது ஒரு 1000 ரூபா, அது ஒரு 1000 ரூபா. அவ்வளவுதான். உங்களுக்கு செலவு 2000 ரூபா தான். ஸோ 2000 ரூபாயில பாத்தீங்கன்னா மண்ணோட அங்ககத்தன்மை அதிகமாயிரும். அதுக்கப்புறம் அந்த